Hi friends, welcome to Diya's Best. பாப்பாவுக்கு லீவும் முடிய போகுது. பட் எங்கேயுமே இந்த தடவை வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போன மாதிரி இல்லை. சரி பேசாமல் வந்து சிறுமலையில் இப்போ தான் வந்து அட்வென்ச்சர் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துருந்தேன் ஃபேஸ்புக்கில் அண்ட் இன்ஸ்டாகிராமில். சரி பேசாமல் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்திருந்தாங்க. ஓகே எல்லாருமே சேர்ந்து போனால் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து மேலே வந்து சிறுமலைக்கு போயிட்டுருக்கோம். திண்டுக்கல்லேருந்து சிறுமலை ரொம்ப பக்கத்தில் தான், அதனால் ஈஸியாக போயாச்சு. போய் பார்த்தா தான் தெரியுது, லீவுன்றனால நிறைய கூட்டம், செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம உள்ளே நுழைஞ்சனே வந்து ஐ லவ் ஸ்கைலாண்ட் சிறுமலை அப்படின்ற வேர்டிங்ஸ் இருந்துச்சு. அழகாக இருந்தனால அங்கே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து சிட்ஸு கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து என்ட்ரி ஃபீ எதுவும் இல்லை. பட் வந்து ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே வந்து 150, அப்புறம் வந்து 200, 300, ஸ்டார்டிங்கே வந்து 150 தான் ரைடு வந்து. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ்க்கு வந்து காம்போ ஆஃபர்ஸ் தனியாக இருக்குது. அப்புறம் அடல்ட்ஸ்க்குமே காம்போ ஆஃபர் இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. லைக் வந்து ஆர்ச்சரி இருந்துச்சு, ஷூட்டிங் இருந்துச்சு, ஜிப் லைனு, போட்டிங்கு, ஸ்கை சைக்கிளிங்கு. பசங்களுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கும் ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, கிட்ஸ்க்கும் ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, ஏடிவி ரைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கமாண்டோ லைனு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, போட்டிங்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் வந்து நம்ம வந்து எல்லாமே போனோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் போக முடியும். ஏன்னா வந்து ஜிப்லைன் வந்து நம்ம வந்து அஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் மாதிரி நம்ம வந்து க்யூவில் நின்று தான் போக முடியும். இந்த போட்டிங் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஓகே பரவாயில்லாமல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வரலாம் அண்ட் இன்னும் நிறைய சேஃப்டிஸ் கொண்டு வரலாம். ஏன்னா வந்து எனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து என்ன சம்பவம் அப்படின்றது. எனக்கு பர்சனலாக வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், அது மட்டும்தான். தவிர்த்து வந்து நம்ம வந்து இப்போ கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் தான். பக்கத்துலேயும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கடை இருக்குது. பட் அது தவிர எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாண்டிச்சேரியில் ஓசன் பார்க் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இந்த மாதிரி ரோப் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணேன். அது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மேலே ஜிப்லைன் க்யூவில் நின்றுட்டு இருக்கும் போது மேலே இருந்த வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. எங்கள் தலைவன் கருமை நிற கண்ணன், வெற்றிலே மன்னன், புளியங்குளத்து புலி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? அடிச்சு காட்டு. ஜிப்லைன்லாம் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து திண்டுக்கல்லில் வந்து இந்த அட்வென்ச்சர் பார்க்லாம் வந்திருக்கு. காணாதஸ் செம்மையாக இருந்துச்சுல. ரொம்ப ஷார்ட். ஆமாம், இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். தெரிஞ்சிருக்காது. கீழேயும் பார்க்க முடியல, கேமராவையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பாய் சொன்னால் வந்துட்டோம். ஆமாம், அந்த அந்த ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லையும் வந்து என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு ட்ரிப்பு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. எல்லாருமே சேர்ந்து ஒரே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டரும் வந்து ஜிப்லைன் போயிட்டு இருந்தோம். பசங்க வந்து இந்த சைட் வந்து ட்ராம்போலின் அப்புறம் வந்து கமாண்டோ ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். ஆக்டிவிட்டீஸ் பண்ணதில் ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நாங்கள் போன நேரம் எல்லாமே காலியாயிருச்சு. எதுவுமே இல்லை. இந்த லேஸ் ஐட்டம் அப்புறம் வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. சரி ஓகே, போனதுக்கு பசங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு ஒரு 2-3 ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா பசங்க ரோப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டிலே இருந்ததுக்கு இந்த ரோப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த ஜிப்லைன் போகணுன்னு ஆசை. பட் வந்து எனக்கு பயம், ஏன்னா எப்படி உட்காருவாங்கன்னு தெரியாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட வந்து பசங்க வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரொம்ப சின்ன ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் பசங்க பண்ணாங்க. ஓ குரலி வித்தையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல.
நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. நானும் தங்கச்சியும் வாங்கினதே 2 டிக்கெட். ஒன்று வந்து ஜிப்லைனுக்கு, இன்னொன்று வந்து ஸ்கை சைக்கிளிங்க்கு. நான் கேட்டேன் வெயிட் தாங்குமான்னு கேட்டேன். அதெல்லாம் தாங்குமாடா அப்படின்ட்டாங்க. போனால் செம்மையாக கவுத்து விட்டுருச்சு. ஐயோ போச்சே. எனக்கு பயம்லாம் இல்லை விழுந்ததில்ல. ஏன்னா எப்படியும் நம்ம வந்து கீழே விழமாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, வேறு எந்த சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லை. நடுவுலலாம் விழுந்திருந்தால் எப்படி நான் வந்திருப்பேனே தெரில. ஏதோ ஓரத்தில் விழுந்தனால 4 பேர்லாம் பிடிச்சி இழுத்தாங்க. பிடிச்சி இழுத்ததில் இவர் காலில் 2 அட்டைப்பூச்சியெல்லாம் வேறு கடிச்சு விட்டுருச்சு. போனதுக்கு ஒரு நல்ல அனுபவம். ஸ்கை சைக்கிளிங்கில் போய் நான் வெயிட் தாங்குமான்லாம் கேட்டேன். அவங்க தாங்குன்னு சொன்னனால தான் திரும்பி ஸ்கை சைக்கிளிங்கே ஓகே சொன்னேன். போனதில் நடுவில் கீழே விழுந்தாச்சு. வர வழியில் பெலாச்சலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை பக்கத்தில் நிப்பாட்டினா பின்னாடி 3 காட்டு எருமை நிற்கிது. ஏதோ இவங்க வீட்டில் வளர்க்குற மாடு மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பாப்பா, போய் பக்கத்தில் போய் வீடியோ எடு அப்படின்னாங்க. எனக்கு நான் ஒரு சைடு, ஏன்னா 1 இல்லை 3 இருந்துச்சு. ஏதோ முட்டையிட்டா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கவே இல்லை, ரொம்ப பக்கத்தில் நின்றுருந்தாங்க. அப்புறம் வர வழியில் பார்த்தா மயில் நின்றுருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து மயில் காமிச்சு. ஆனால் என்னென்னா அது வந்து பெண் மயில், தோகை இல்லை, பெண் மயில் தான். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.